Hello everyone. Next sixth sum பார்க்கலாமா? Sixth sumல என்ன கொடுத்திருக்காங்க? Let a is equal to x element of w. அதாவது x ஓட வேல்யூ வந்து ஹோல் நம்பர்ஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப நமக்கு x ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? greater than 2. greater than 2 தான் பெருசா இருக்கும். அப்பனா 0ல இருந்து 1 வரைக்கும் இதோட எலிமெண்ட்ஸ். ஓகேவா? x ஓட எலிமெண்ட் 0, next b is equal to x element of natural numbers. natural numbers start from 1. ஆனால் இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1 விட கிரேட்டர் தானே ஆகணும். அப்போ 1 விட பெருசாக இருக்கணும். அப்போ 2, 3 greater than or equal to 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. greater than கொடுத்தா 4 நம்ம எழுதக்கூடாது. அதே நம்ம ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்கனாட்டி 4 எழுதணும். ஸோ வந்து நம்ம ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ 0,1, பியோட வேல்யூ 2,3, 4, சியோட வேல்யூ என்ன? 3,5. ஓகேவா? இப்போ வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வெரிஃபை தட் a cross b union c is equal to a cross b union a cross c அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்குவோம், இதை ரைட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சரை பார்ப்போம். a cross b union c. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம b union c எடுத்துக்கலாம். b union c, b யோட வேல்யூ என்ன? 2,3, 4, யூனியன் c யோட வேல்யூ 3,5. ஓகேவா? இப்போ b union c னா b யையும் c யையும் சேர்த்து எழுதணும். 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம 1 டைம் எழுதுனா போதும். 2, 3, 4, 5. ஓகேவா? நெக்ஸ்ட் a cross b union c. a crossனா ஏவோட வேல்யூ என்ன? 0,1. cross b union c யோட வேல்யூ என்ன? 2, 3, 4, 5. ஓகேவா? இப்போ a cross b union c யோட வேல்யூ பார்க்கலாம். அதாவது இந்த வேல்யூ வச்சு இந்த b union c ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் தனித்தனியாக எழுதணும். 0,2, 0,3, 0,4, 0,5. நெக்ஸ்ட் 1 வச்சு எழுதணும். 1,2, 1,3, 1,4, 1,5. இது a cross b union c யோட வேல்யூ. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கலாமா? ரைட் ஹேண்ட் சைடு என்ன எழுதணும்? ரைட் ஹேண்ட் சைடு a cross b union a cross c கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம a cross b கண்டுபிடிக்கலாம். a cross b யோட வேல்யூ, a யோட வேல்யூ என்ன? 0,1. cross b யோட வேல்யூ 2,3, 4. ஸோ a cross b யோட வேல்யூ என்ன? 0,2, 0,3, 0,4. தென் இந்தது 1,2, 1,3, 1,4. நெக்ஸ்ட் a cross c கண்டுபிடிக்கணும். a ஓட வேல்யூ என்ன? 0,1. cross c யோட வேல்யூ என்ன? 3,5. ஸோ a cross c யோட வேல்யூ 0,3, 0,5, 1,3, 1,5. இப்போ a cross b, a cross c ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம வந்து யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு a cross b யூனியன் a cross b யூனியன் a cross c கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வேல்யூவை சேர்த்து எழுதணும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்து 0,2, 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. இப்போ a cross c எழுதணும். a cross c ல 0,3 ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு. ஸோ 0,5 எழுதுவோம். 0,5, 1,3யும் ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஸோ 1,3 எழுத வேணாம். அப்போ 1,5. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ஈக்குவல்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? சேம் வேல்யூ இருக்குது. அப்போனா a cross b union c is equal to a cross b union a cross c. ஓகேவா? நம்ம என்ன எழுதணும்? from 1 and 2 we get left hand side is equal to right hand side, or 1 are equal to 2. அதாவது a cross b union c is equal to a cross b union a cross c. Hence it proved. Hence it verified. இப்போ செகண்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? a cross b intersection c is equal to a cross b intersection a cross c ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு a
கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பியோட வேல்யூ 2,3 இன்டர்செக்ஷன் 3,5. இது இன்டர்செக்ஷன்னா என்ன, ரெண்டு வேல்யூக்கும் பொதுவாக இருக்கிறது. பொதுவாக என்ன இருக்குது, 3. ரெண்டுலையுமே 3 இருக்குது. ஸோ பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 3. அப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏவோட வேல்யூ என்ன, 0,1 கிராஸ் 3. இப்போது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு 0,3 1,3. இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்டு ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கணும். ஓகேவா, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன எழுதணும், ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி, ஏவோட வேல்யூ 0,1 கிராஸ் பியோட வேல்யூ 2,3. ஸோ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0,2 0,3 1,2. இந்த வேல்யூ வச்சு நெக்ஸ்ட் இது ரெண்டு கழுதும் 1,3. இது ஏ கிராஸ் பியோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி. ஏவோட வேல்யூ 0,1 கிராஸ் சியோட வேல்யூ 3,5. இப்போது ஏ கிராஸ் சியோட வேல்யூ என்ன, 0,3. இந்த 0 வச்சு ரெண்டு தடவையும் இது பண்ணணும். 0,5 அடுத்து 1,3 1,5. வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ஏ கிராஸ் பியோட இதுவும் ஏ கிராஸ் சியோட வேல்யூவும் எது பொதுவாக இருக்கோ அதை எடுத்து எழுதணும். 0,2 இங்கே இருக்கா, இல்லை. 0,3 இருக்குது. அப்போ 0,3. 1,2 இங்கே இருக்கா, 1,2 இல்லை. 1,3 இந்த இருக்குது. ஸோ 1,3. அப்போது இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சேமாக இருக்கா. ஸோ ஃப்ரம் equation 1 and equation 2 we get left hand side is equal to right hand side. அதாவது a cross b intersection c is equal to a cross b intersection a cross c. Hence it verified. இப்போ தேர்டு சம் பார்க்கலாமா. தேர்டு சம்மில் a யூனியன் b cross c is equal to a cross c யூனியன் b cross cன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சொல்யூஷன் என்ன, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்குவோம். a யூனியன் b cross c. ஃபர்ஸ்ட் a யூனியன் b கண்டுபிடிப்போம். a யூனியன் b, ஏவோட வேல்யூ என்ன, 0,1 யூனியன் பியோட வேல்யூ 2,3. இப்போ a யூனியன் b is equal to ரெண்டையும் சேர்த்து எழுதணும். 0,1, 2,3. இது ஏ யூனியன் பியோட வேல்யூ. ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஏ யூனியன் பியோட வேல்யூ என்ன, 0,1, 2,3. கிராஸ் சியோட வேல்யூ 3,5. அப்போ ஏ யூனியன் பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு, இப்போது இந்த 0 வச்சு இந்த ரெண்டு வேல்யூவும் போட போகிறோம். 0,3 0,5. நெக்ஸ்ட் 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் சி. ஏ வேல்யூ என்ன, 0,1 கிராஸ் சியோட வேல்யூ 3,5. அப்போது ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0,3 0,5 1,3 1,5. இது ஏ கிராஸ் சியோட வேல்யூ. நெக்ஸ்ட் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூ என்ன, 2,3 கிராஸ் சியோட வேல்யூ 3,5. அப்போது பி கிராஸ் சியோட வேல்யூ என்ன, 2,3 2,5 3,3 3,5. இது பி கிராஸ் சியோட வேல்யூ. நம்ம என்ன பண்ணணும், ஏ கிராஸ் சி ஏ கிராஸ் பி யூனியன் பி கிராஸ் சி. அதாவது இதையும் சேர்த்து எழுதணும். 0,3 0,5 1,3 1,5. இப்போ ஏ பி கிராஸ் சியே எழுதணும். 2,3 ஆல்ரெடி இருக்கா, இல்லை. 2,5 இல்லை. 3,3 இல்லை. 3,5 இல்லை. அப்போ அது எல்லாத்தையும் அப்படியே எழுதிடணும். 2,3 2,5 3,3 3,5. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக சேமாக இருக்கான்னு பார்க்கலாம்.
0,3 இருக்குது, 0,5 இருக்குது, 1,3 இருக்குது, 1,5 இருக்குது, 2,3 இருக்குது, 2,5, 3,3, 3,5, 2,5 இருக்குது. ஓகேவா? ஸோ ஃப்ரம் 1 and 2 left hand side is equal to right hand side. அதாவது first equation equal to second equation. அப்போனா A cross A union B cross C is equal to A cross C union B cross C. It's verified.